ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் நோட் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல, எந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண வரல. இது கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதை ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹை ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மோரோவர், நீங்கள் ஒரு 1 வீக் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் உங்களுக்கே புரியும். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதில் கன்ஃபியூஷன் இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி அந்த கன்ஃபியூஷன் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வித்தின் 4 ஸ்டேஜில், ஒன்லி 4 ஸ்டேஜஸ். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒரு நோ ட்ரேட் ஜோன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நோ ட்ரேட் ஜோன். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கணும்னா இது கீழே இருந்தால் எடுங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இது கீழே பிரேக்கான எடுங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா எடுங்க. அவ்வளோதான், பிகினராக இருந்தால். கிளியர்? நடுவில் எடுக்கிறீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சப்போர்ட் ரொம்ப நேரம் எடுத்தது, டைம் இருக்கு இன்னும் மார்க்கெட்லனா மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருக்குது. இதை உடைக்காமல் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலைன்னு இது மேலே போகாது. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் டவுன் சைடு எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான். அதே மாதிரி அப் சைடு எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ. இதுதான் உங்களோட ரிஸ்க்கு. அக்கார்டிங்லி உங்களோட ரிவார்டு. இவ்வளோதான், சிம்பிள். மார்க்கெட் இஸ் வெரி சிம்பிள். இந்த இடத்துல நீங்கள் நடுவில் எங்கேயா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, நடுவில் எங்கேயா ஃபோக்கஸ் பண்ணால் மார்க்கெட் எங்கே வேணால் கீழே வரும், மார்க்கெட் எங்கே வேணால் மேலே போகும். ஸோ பெட்டர் நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடைக்கும், இல்லைன்னா இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது நீங்கள் உங்களுக்கு உண்டான நாலேஜ், ஆப்ஷன் செயின் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரேட் எடுக்கலாம். சும்மாவே எங்கேயோ நடுவில் இருக்கும்போதெல்லாம் ஆப்ஷன் செயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி சக்ஸஸ் ஆகாது. திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனையோ பேர் சொல்லி தருவாங்க. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. ஆப்ஷன் செயின் பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எத்தனை பேர் இப்போ எவ்வளோ வருஷம் எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி எடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் செயினில் ஒரு சீக்ரெட், ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஹெட்ஜ் பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்குகிறேன், ரைட்? கூடவே நான் புட்டுக்காக ஒரு ஹெட்ஜிங் பண்ணிடுறேன். இல்லை நான் இதை செல் பண்ணுறேன்னு வைங்க. ஓகே, மேலே போக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு புட்டை செல் பண்ணுறேன். ஸோ புட்டை செல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் புட்டை ஒன்று பை பண்ணுறேன் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு, ரைட்? அப்போது புட் பையிங்கோட வால்யூமும் இதில் காட்டும், புட் செல் வால்யூமும் உங்கள் ஆப்ஷன் செயினில் ஷோ ஆகும். அப்போ மார்க்கெட் எந்த டைரக்ஷன் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? நீங்களே எனக்கு சொல்லுங்கள். கரெக்ட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. புட்டு ஒருத்தர் பை பண்ணியிருக்காரு, புட்டு ஒருத்தர் அதே ஆள் புட்டை ஹெட்ஜ் பண்ணியிருக்காங்க. சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்ட்ராங்கிள்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அவர் இவ்வளோ தூரத்தில் இருக்க செல் பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸில் இருக்க 2 விஷயம் செல் பண்ணுவாங்க. ஸோ தட் மார்க்கெட் இது நடுவில் இருக்குன்ட்டு அவங்களோட எஸ்டிமேஷன், இல்லை அவங்களோட ஒரு ஜஸ்ட் ஃபோர்காஸ்ட். நவ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல ரைட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இம்மிடியட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்? இங்கேயே ஒன்று ரைட்டாக இருக்குது, இங்கேயே ஒன்று ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த ரைட்டு இன்றைக்கி இல்லை, ஒரு 2 நாள் 3 நாள் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க வச்சுருப்பாங்க, ஆனால் நடுவில் வரவங்க அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜியாக கிரியேட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செயினோட உண்மையே அதுதான். யாரோ ஒருத்தர் இங்கே ஒரு கால் வாங்குறனால இங்கே ஒரு புட்டை வாங்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப லாங்கில் ஒரு புட்டில் கால் யாராவது ஹெட்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே.
இதை வச்சு ஆப்ஷன் செயினில் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நம்ம இந்த இடம் பார்த்துட்ருப்போம், இந்த இடத்துல ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஹவவர் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹெட்ஜ் பண்ண பணம் அது. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் புரியுது? ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ வாங்க இன்றைக்கி உண்டான லெவல்ஸை போவோம், என்ன நடக்கலான்னு யோசிங்க. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி உண்டான அப்சைட் நோ ட்ரேட் ஜோன் சொல்லியிருக்கேன். 54,209, 54,145. கிளியர்? ஓகே. அதே மாதிரி டவுன் சைடு எழுதிக்கோங்க, which is 53,631 and 53,514. இது டவுன் சைடு. ஸோ எதர் எனக்கு இங்கே மொமெண்டம் கொடுக்கணும், இல்லை இங்கே மொமெண்டம் கொடுக்கணும். அப்போ தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன், இல்லைனா எடுக்க மாட்டேன். கிளியர்? டன். ஸோ எப்போ மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். நல்லா பார்த்துக்க, முக்கியமான லெவல் இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவலில் எப்போ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதோ, இந்த லெவல் மேலே சஸ்டெயின் ஆகுதா, இல்லை இந்த லெவலில் கேப் டவுன் எடுத்து கீழே சஸ்டெயின் ஆகுதா இம்பார்ட்டன்ட். இங்கே இருந்தால் மேலே போகும். இங்கேயே ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பையர் பை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இங்கேயும் கால் சைட் போயிடும். ஸோ போச்சுன்னா டார்கெட் 53,832, 54,007 வரும். சப்போஸ் மார்க்கெட் வந்து இது கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். 2-3 கேண்டில்ஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். மார்க்கெட் புட் சைடு வர சான்ஸ் இருக்குது. புட் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே பெரிய லெவல்ஸ் எல்லாம் இருக்குது, விச் இஸ் 53,094, 53,037 அண்ட் 52,869 வரைக்கும் டவுன் சைடில் லெவல் இருக்குது. 3 லெவல் இருக்குது. இந்த ரைட் சைடில் நீங்கள் பாருங்கள், இந்த 3 லெவல்னா இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு, எக்ஸாக்ட்லி அதே தான். ஸோ சஸ்டெயின் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கே பையிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கால் சைட் போயிடும். ஸோ டார்கெட்ஸ் உங்களுக்கு சின்னதாக தான் கிடைக்கும். 54,331, 337, 472 அண்ட் 54,678 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் இந்த இடத்துல லெவலில் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி கீழ்ப்பக்கம் பிரேக் டவுன் கொடுத்துருச்சுன்னா, ஃபஸ்ட் டார்கெட் 54,007, செகண்ட் டார்கெட் இஸ் 53,832, ஒரு புல் பேக் அதையும் உடச்சதுன்னா விச் இஸ் 53,759 அண்ட் டவுன் சைடில் நம்மளோட லெவல் திரும்ப வந்துடும். கிளியர்? ஸோ மார்க்கெட் சைட்வைஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஃப்ளாட்டாக ஓப்பனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு 10 மணிலேருந்து 10:30 அந்த கேப்பை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒன் சைடு மொமெண்டம் கிடைக்கும். அந்த எந்த இடம் பிரேக் டவுன் ஆகுதோ இல்லை பிரேக் அவுட் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் அந்த டைரெக்ஷனை ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ வாங்க நிஃப்டி என்ன சொல்ல போகிறோம். ஸோ நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான், சேம் டு சேம். ரூல்ஸ் ஆர் வெரி சிமிலர். ஓகே, ரூல்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. 26,257, 26,2 டவுன். கிளியர்? அதே மாதிரி டவுன் சைடு எழுதிக்கோங்க, 26,131 அண்ட் 26,104. ஸோ இது டவுன் சைட் லெவல், இது அப்பு, இது டவுன். ஸோ இந்த லெவல்ஸில் போனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்போ எந்த லெவலில் எடுப்பீங்க? வாங்க நல்லா பாருங்கள். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். ஸோ கேப் டவுனில் மார்க்கெட் அதே தான், சேம். சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்சைட் டார்கெட் இஸ் 26,177, கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அடுத்தது 26,220 மேலே இருக்குது நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வரைக்கும் ஒரு மூவ்ஸு இந்த பக்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த கேப் டவுனே கொஞ்சம் பெருசாக இதுக்கு கீழே, அதாவது நம்ம திருப்பியும் இந்த வரைக்கும் மேலே எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்க முடியல, இது வரைக்கும் உடைச்சிட்டு மேலே போய் இங்கே இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியலன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு டவுன் சைட் ட்ரேடு வந்துடும்.
ஸோ வந்துருச்சுன்னா பெரிய மூவ் 25,995 ஃபஸ்ட் டார்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் 25,848 இந்த டார்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சை நோட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுதுன்னு சேம் இதை உடைச்சிட்டு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 26,279, செகண்ட் டார்கெட் நல்ல மூவ் இருக்கும் 26,416 வரைக்கும் இருக்குது. ஆக மொத்தம் சொல்ல போனால் இந்த 279 பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்த மூவே கிடைக்கும். கிளியர்? அப்போது இதே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு டவுன் சைடில் ஃபால் இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 26,220 இந்த இடத்துல வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணும். அந்த அட்டம்ப்ட் ஃபெயில் ஆச்சுன்னா இது கீழே ஆச்சுன்னா அடுத்த மூவ் 26,177 ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி 26,147 அண்ட் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் கீழே இருக்க பாக்ஸ் வந்து வந்துடும். கிளியர்? இஃப் மார்க்கெட் சேம் அதே கண்டிஷன் தான், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ 10லேருந்து 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளாட் ஏன் நம்ம சொல்கிறோன்னா நடுவில் இருக்கும்போது அது இந்த பக்கம் போக போதா இல்லை இந்த பக்கம் போக போதா நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டை பில்டப் ஆக விடுங்க. எந்த பக்கம் பில்டப் பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட் கொடுக்குதோ அதில் ட்ரேட் எடுங்க. அந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு வருன்றது தான் இதோட கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட், எழுதி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் and thank you and happy trading. See you soon tomorrow with a new analysis. Thank you and bye-bye.